श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमणित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்தது 327 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தில் ஆதிவராக க்ஷேத்திர காண்டம்னு திருமலை அப்பன் ஸ்ரீனிவாசன் பெருமாள் சன்னதியில் சேவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அப்போ எம்பெருமானுடைய குணசீலம், குணமானது பல வகைகள் இருந்தாலும் அவருடைய தயை, காருண்யம், கருணை, அதை பற்றி சுவாமி தேசிகன் அதிலே ஆழங்கால் பட்டு அமிழ்ந்து அந்த தயா சாகரத்தில் தயாசதகம் என்னும் சமஸ்கிருத கிரந்தத்தை அருளினதை பற்றி ஒரு ப்ரீஆம்பிள், ஒரு இன்ட்ரொடக்ஷன் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இன்றைக்கி மேலும் அனுபவிக்கலாம். 327வது ஸ்லோகத்திலிருந்து 329 ஸ்லோகங்கள் வரை 3 ஸ்லோகங்கள் 10 விஷயங்களாக தயாசதகத்தை தெரிவிக்கிறார். அதாவது 108 ஸ்லோகம் 10 விஷயங்களை சுவாமி இங்கே தெரிவிக்கிறார். 327 முக்தி பிரதோ முகுந்த சர்வஜத்வாதி குணபூர்ணஹ மோக்ஷ விரோதி நிராசி சர்வார்த்த பிராபகஸ்ரயதாம். எம்பெருமான் முகுந்தன் ஒருவரே மோட்சம் தரக்கூடியவர். மோக்ஷம் ததாதி இதி முகுந்தஹ. ஸோ பிரபன்னாத் அந்நேஷாம் நதிசதி முகுந்தோ நிஜபதம். பிரபன்னனை தவிர வேறு யாருக்கும் முகுந்தன் பரமபதத்தை தரமாட்டார். ஸோ ஒன்று, எம்பெருமான் முகுந்தன் ஒருவரே மோக்ஷானந்தை தரக்கூடியவர். 2, அவர் சர்வ ஞானம் போன்ற குணங்களை உடையவர். 3, மோட்ச பதவிக்கான தடைகளை நீக்குபவர். 4, வேண்டியது அனைத்தையும் வழங்குபவர். பக்தர்களுக்கு விரும்பிய அனைத்தையும் வழங்குபவர் அவர் பெருமான். அபவர்க்க அப்படின்னு 10வது ஸ்லோகத்தில் தயாசதகத்தில் அபவர்க்கம் அப்படிங்கிறார். அதுதான் இந்த 10 ஸ்லோகத்துக்கு இந்த முதல் 4 அர்த்தத்தை தெரிவிக்கிறார். 15வது ஸ்லோகத்தில் தயாசதகத்தில் போதபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாஹா அப்படிங்கிறார். ஸோ அடுத்த ஸ்லோகம் 328வது ஸ்லோகத்தில் 5, 6, 7, 8, 9 அந்த விஷயங்களை, தயாசதகத்தில் உள்ள விஷயங்களை தெரிவிக்கப் போகிறார். பிராப்யோ அகிஞ்சன ஜனதா தருணோபாய பிரபத்திரேகைவ வியாதசக சௌஷீல்யாத் பரமோ தசமூர்த்திகோ ஜகதபாசீத். பிராப்ய அகிஞ்சன ஜனதா தருணோபாய பிரபத்திரேகைவ வியாத சக சௌஷீல்யாத் பரமோ தசமூர்த்திகோ ஜகதபாசீத். பரமோ தசமூர்த்திகோ ஜெகதபாசீத். அதாவது போன ஸ்லோகத்தில் 4 பார்த்தோம். எம்பெருமான் முகுந்தன் ஒருவரே மோட்சத்தை தரக்கூடியவர், அவர் சர்வஞானம் போன்ற குணங்களை உடையவர், மோட்ச பதவிக்கான தடைகளை நீக்குபவர், பக்தர்களுக்கு விரும்பிய அனைத்தையும் வழங்குபவர் 4 பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் 328ல் 5, அவரை அடைய வேண்டிய இலக்கு, அவரே டார்கெட், இலக்கு, கோல், டெஸ்டினேஷன், உபேயம் அவரே. 6வது பாயிண்ட், அவரே உபாயம், வழி, சரணாகதி ஒன்றே ஆதரவற்றவர்களுக்கு சம்சார சாகரத்தை கடப்பதற்கான ஒரே வழி, உபாயம்.
அவரிடம் சரணாகதி செய்வதே. 7 வேடுவன் குகனின் நண்பரான அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்பவர். 8 அவரே உயர்ந்தவர், பரமபதநாதன், பரவாசுதேவன். 9 தசமூர்த்திகோ ஜெகதபாசி அபாசித், நம்மளை காப்புவதற்காக, உலகத்தை காப்பாற்றுவதற்காக 10 அவதாரங்கள் எடுத்தார், 10 மூர்த்திகளாக. பரமோ தசமூர்த்திகோ ஜெகதபாசித், அவர் பரமன், பரமபதநாதன், பரவாசுதேவன். 9 10 அவதாரங்கள் எடுத்து உலகத்தை காப்பாற்றுபவர். 329வது ஸ்லோகம். தத்வா முக்தானுபவம் நிர்தூத புனர்பவம் பிரபுர்மஹ்யம் பாஸ்யதி மாமிதி சாக்கியத் தசபிர்தசகைரமூனர்த்தான். தத்வா முக்தானுபவம் நிர்தூத புனர்பவம் பிரபுர்மஹ்யம் பாஸ்யதி மாமிதி சாக்கியத் தசகைரமூனர்த்தான். இதில் 10வது ஐடியா, 10வது கான்செப்ட் இந்த தசாவதார இந்த தயாசதகத்தில், மோட்சமடைந்த ஜீவாத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மறுபிறப்பில்லாமல் செய்து காப்பவர். இவ்வாறாக அந்த தயாசதகத்தில் 10 தசாப்தங்களில் 10 பத்துகளில் தேசிகர் சாற்றியுள்ள 10 தத்துவார்த்த விஷயங்கள் இவை என்கிறார். 1 எம்பெருமான் முகுந்தன் ஒருவரே மோட்சத்தை தரக்கூடியவர். 2 சர்வஞானம் போன்ற குணங்களை உடையவர். 3 மோட்ச பதவிக்கான தடைகளை நீக்குபவர். 4 பக்தர்களுக்கு விரும்பிய அனைத்தையும் வழங்குபவர். 5 அவரே அடைய வேண்டிய இலக்கு, உபேயம், கோல், டெஸ்டினேஷன். 6 அவரே உபாயம், சரணாகதி ஒன்றே ஆதரவற்றவர்களுக்கு சம்சார சாகரத்தை கடப்பதற்கான ஒரே வழி அவரிடம் சரணாகதி செய்வது, அதுதான் உபாயம். 7 வேடுவன் குகனின் நண்பர் அவர், அப்படி உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்பவர். 7 ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர்க்கு இன்னொருள் சுரந்துன்னு திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் ஏற்றுக்கொள்பவர். 8 அவரே உயர்ந்தவர், பரமபதநாதன், பரவாசுதேவன். 9 10 அவதாரங்கள் எடுத்து உலகத்தை காப்பாற்றுபவர். 10 மோட்சமடைந்த ஜீவாத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மறுபிறப்பில்லாமல் செய்து காப்பவர். இப்படி தயாசதகத்தில் 10 தசாப்தங்களில் தேசிகர் சாற்றியுள்ள 10 தத்துவார்த்த விஷயங்களை இவையாவன என்று தெரிவிக்கிறார். துவய விவரண ரூபம் தச்சடரிப்பு காதா காதாவதுத்தமம் சாரம் சதகம் ஸ்ருத்வா ஸ்ரீயோ அகலயத் சகலம் ஸ்ரமம் சபலம். துவய விவரண ரூபம் தச்சடரிப்பு காதாவதுத்தமம் சாரம் சதகம் ஸ்ருத்வா ஸ்ரீஷோ அகலயத் சகலம் ஸ்ரமம் சபலம். அழகான ஸ்லோகம். தயாசதகம் என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தோத்திரம் 3 அம்சங்களை கொண்டது. என்னென்னா, 1 துவயமந்திரத்தை தெளிவுபடுத்தும் வடிவத்தில் இருக்கு. 2 நம்மாழ்வாரின் பாசுரங்களைப் போல சிறப்பாக இருக்கிறது. 3 அது சாரமானது. அந்த ஸ்லோகத்தை செவிமடுத்தால், கேட்டால், ஸ்ரீதேவியின் நாதனான எம்பெருமான் திருவருளால் எல்லா முயற்சிகளும் பலனளிக்கின்றன. பவதாத் பவபய பத்சன தக்ஷோ வேதாந்த தேசிக சத்வமிதி தாபித துளசி தீர்த்தோ ஹரிராதரதோ அன்வஜாகிரஹீதாரியம். தேசிகர் எம்பெருமானின் துளசி தீர்த்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு எம்பெருமான் அவரை இவ்வாறு அனுகிரகித்து அருளினார். உலகத்தில் சம்சார சாகரம் என்னும் அச்சத்தை போக்கும் திறன் கொண்டவராக கடவீர், நீரே வேதாந்த தேசிகன் என்று. சிரசா ஸ்ரீநிதி சரணௌ நத்வா தஸ்யானுமத்யா அத மோமுத்யமான ஹிருதயः பிராயாதுபகாரிகாமார்யः. எம்பெருமான் ஸ்ரீனிவாசனின் திருப்பாதங்களில் தலை வணங்கி மீண்டும் மீண்டும் வணங்கி அவரது அனுமதியை பெற்று மனமகிழ்வோடு தன் திருமாளிகைக்கு சென்றார் தேசிகன். கஞ்சித் காலம் தத்ர ஸ்தித்வா ஸ்ரீவாசமாசேவ்ய சிஷ்டைர்ஜுஷ்டஸ்தேஷாம் அதமீதி நஷ்டார்த்த பாடனைஸ்துஷ்டிம். கஞ்சித் காலம் தத்ர ஸ்தித்வா ஸ்ரீவாசமாசேவ்ய
சிஷ்டைர்ஜுஷ்டஸ்தேஷாம் அதநீதிஷ்டார்த்த பாடனைஸ்துஷ்டிம். சிறிது காலம் சில நாட்கள் அங்கேயே தங்கி எம்பெருமான் ஸ்ரீனிவாசரை வழிபட்டு கொண்டிருந்தார். அவரவர் விரும்பிய பாடங்களை கற்பித்ததால் மனம் மகிழ்ந்த அவரது சீடர்களும் கூடவே இருந்தனர். அவளுக்கு என்னென்ன பாடங்கள் விரும்புகிறார்களோ அதை கற்பித்தார். அதனால் அவளும் மகிழ்ச்சியோடு அங்கேயே இருந்தனர் என்று இந்த காண்டத்தை முடிவு செய்கிறார். அடுத்தது முக்தி தேச யாத்ரா காண்டம். வடநாடு தென்னாடு யாத்திரை படலம். இந்த தயாசதகம் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களுள் ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதாவது தயையை பற்றிய தயாசதகம். மனிதர்களுக்கிடையே காணப்பட வேண்டி இருந்தும் எம்பெருமானிடம் சதா சர்வகாலம் இந்த தயை, காருண்யம், கருணை, மகா குணம் பரிபூர்ணமாக இருக்கும். ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னு ஷாட்குண்ய பரிபூர்ணனாகிய எம்பெருமானுக்கு தயையை மகாகுணம் என்று கூறலாமோ அப்படின்னு கேள்வி வந்தால் சுவாமி தேசிகனே அதற்கு விடை அருளுகிறார் 11வது ஸ்லோகத்தில். திருவேங்கடமுடையானின் தயை என்ற தேவி பல்லக்கில் ஏறி மக்களின் துன்பங்களை போக்கடிக்க கிளம்பும்போது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற குணங்கள் தயாதேவிக்கு முன் தீபம் காட்டிக்கொண்டு ஜெய ஜெய என்று கட்டியம் கூறிக்கொண்டு இந்த பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் பின்தொடர்ந்து செல்கிறது. ஞானம் வந்து தீபம் காட்டின்னு போகிறதான் ஜெய ஜெயன்னு சொல்லிண்டு, மீதி 5 குணங்கள் பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் பின்னாடி தொடர்ந்து செல்வதாக தெரிவிக்கிறார். அதுதான் அந்த 11வது ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். இப்படி தயாசதகத்தில் ஆச்சரியமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த கருத்தை அனுசந்தித்து 15வது ஸ்லோகத்திலும் இதை தெரிவிக்கிறார். போத பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி முகாக. 11வதில் அக்ரேசர போதா அப்படின்னார். 18வதில் அனுகுண தசா என்று, அதாவது தயை என்கிற குணத்தை விட்டு இவை பிரிந்திருந்தால் மீதி குணங்கள் அவைகள் குணங்களாக இல்லாமல் தோஷங்களாகிவிடும் என்று கூறுகிறார் 15வது ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் தோஷா பவேயுரேதே யதிநாமதய துவயாவினா பூதாக என்ற பகுதி அதை அனுபவிக்கணும். கடைசியில் 101வது ஸ்லோகத்தில் தயாதேவிக்கு குணேஸ்வரின்னு ஒரு பட்டம் கொடுக்குறார். உனக்கு பட்டாபிஷேகம் செய்யும்போது எம்பெருமானுடைய கணக்கில்லாத கல்யாண குணங்கள் எல்லாம் கோபமில்லாமல் பார்த்து கொண்டே இருக்கிறது, பொறாமை இல்லாமல். இதற்கு காரணம் தயாதேவி தான் தங்களுக்கு தலைவி. அவளுடைய உதவி இல்லாமல் ஜீவராசிகளுக்கு நம் போன்ற குணங்களால் பயன் இல்லை என்று அறிந்து கொண்டிருக்கிறதா மீதி குணங்களாம். சரி, எம்பெருமானின் தயை பரிபூர்ணமானது, கரை காணாதது. இது சகல ஜீவன்களின் மேலும் எப்பொழுதும் உள்ள கருணை, அனுகம்பை. அதை நிர்ஹேதுக கிருபை என்பர். இதைத் தவிர ஒரு விசேஷ சந்தர்ப்பத்தை அனுசரித்து விருப்பத்தை பூர்த்தி செய்யவோ மோட்சம் அளிக்கவோ வேண்டும் பொழுது பிரார்த்திக்கும் பொழுது எம்பெருமான் காட்டும் தயை அது சகேதுக கிருபை. இந்த கருத்தை சுவாமி தேசிகன் பல உதாரணங்கள் காட்டி, மேற்கோள்கள் காட்டி, பிரமாணங்களை காட்டி தயாசதகம் என்ற அற்புத ஸ்தோத்திரத்தை நமக்கு அருளியுள்ளார். சேவா சுவாமி இதில் அப்படியே ஆழ்ந்து அனுபவிக்கிறார். தயாசதகத்தின் விசேஷங்களை வர்ணிக்க புகுந்தால் அதுவே ஒரு மாபெரும் நூலாகிவிடும். இது எம்பெருமானே இயற்றியது என்று 104வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதகா தேவோ தயாசதகமே தத் அவாதயன்மாம். அதாவது தன்னை வீணை கருவியாக்கி திருவேங்கடமுடையானே அவன் கம்பிகளை மீட்டி மகிழ்ந்தான் என்கிறார். ஸ்தோத்திரத்தை பாட 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 இனிமை வளருகிறது. முதல் ஸ்லோகமே இனிமையை வர்ணிக்கிறது. ஸ்ரீனிவாசனுடைய தயையே பிரவாகம் எடுத்து கரும்பின் சாறு உறைந்து கற்கண்டாகுமா போலே திருவேங்கடமலை என்னும் வடிவாக அந்த தயை வடிவெடுத்தது என்கிறார். தயையின் இனிமையை முதல் ஸ்லோகத்திலேயே அப்படி எடுக்கிறார். மலை அசைக்க முடியாது, எம்பெருமானின் தயையும் அசைக்க முடியாது. மலையை சேவித்தாலே போரும். தயா கட்டாட்சம் சாகரம் நம்மை அழுத்திவிடும், சர்வ அபீஷ்டங்களும் தலை கட்டிவிடும். எம்பெருமான் தயைக்கு பாத்திரமானவர்கள் அநேகம். 64, 65வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அதற்கு பட்டியல் கொடுக்கிறார். தனது பிரேரணைக்கு தாமதம் செய்த சமுத்திரராஜன், தனக்கும் தனது பிதாவாகிய தசரதனுக்கும் தீங்கிழைக்க நினைத்த பரசுராமர், சீதா பிராட்டியிடம் அபச்சாரப்பட்ட காக்காசுரன்,
மற்றும் பலருக்கு குகன், சுக்ரீவன், சபரி இதெல்லாம் ராமாவதாரத்தில், குச்சேலன், கூனி, கோபியர், புஷ்ப வியாபாரி எல்லாம் கிருஷ்ணாவதாரத்தில். எல்லாரிடமும் எம்பெருமான் சௌசீல்யத்துடன் பட்சபாதம் இல்லாமல் பழகிய காரணம் தயை தான், வேறொன்றும் இல்லை. ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு மாதிரி தயை பரிணமிக்கிறது. மேலும் தயையை மாலையாகவும், ஆற்று வெள்ளமாகவும், சமுத்திரமாகவும், விருட்சமாகவும், பாலமாகவும், படகாகவும், கார்டனாகவும், உத்தியானவனமாகவும் உருவகப்படுத்தி சுவாமி தேசிகன் அந்த பொருள்களின் ஸ்வரூப குணங்களை எப்படி தயையிடம் காணப்படுகிறது என்று வெகு அழகாக கவிநயத்துடன் சித்தரித்துள்ளார். சுவாமி சேவா சுவாமியோட அனுபவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேலும் 108 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை 10 தசகங்களாக பிரிக்கலாம்னு சேவா சுவாமி தெரிவிக்கிறார். இப்போ நம்ம ஆச்சாரிய சப்தசிதியில் அனுபவித்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விருத்தம். கவி சக்கரவர்த்தி இல்லையா, சுவாமி தேசிகனுக்கு திருவாய்மொழியில் உள்ள ஈடுபாட்டை தயாசதகத்தில் பார்க்கலாம். அந்த பிரபந்தத்தின் ஒவ்வொரு பத்திலும் ஒவ்வொரு 100 பாசுரங்களிலும் அனுபவித்த அதே குண விசேஷத்தை அதே மாதிரி 10 ஸ்லோகங்களில் இங்கே பார்க்கலாம். சுவாமி தேசிகன் அருளி செய்த திரமிடோபனிஷத் சாரம், திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளி இரண்டிலும் திருவாய்மொழியின் 10 பத்துக்களும் எம்பெருமானை தெரிவிக்கிறது. அதே வழியில் இங்கு தெரிவிக்கிறார். இப்படி பல ரச அனுபவங்களை கொண்டது தயாசதகம். சுவைக்க தெவிட்டாத தயாசதகம். கேட்போர், படிப்போர், மனனம் செய்வோர், அதாவது மனப்பாடம் செய்வோர், விளக்குபவர் எல்லாரையும் பரமானந்தத்தில் ஈடுபடுத்தும் இந்த ஸ்தோத்திரம். இப்படி ரொம்ப ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திரத்தை பிரித்து அதை 10 அர்த்தங்களை சின்னதாக ஸ்லோக வடிவில் ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன் ஆச்சாரிய சப்தசதியில் தெரிவித்தது. எம்பெருமானின் தயை வெளி உலகத்திற்கு காட்டி அளித்த சுவாமி தேசிகனின் கிருபா வெள்ளம். இப்படி பல கிளைகளாக பிரிந்த நம்முடைய சதாச்சாரியன், பிராகிருதம் ஆச்சாரியன் வரை அது தொடர்கிறது. இன்னும் அந்த கிருபா வெள்ளம், அந்த ஒரு தயாசதக நதி, அது அந்நதியின் ஒரு சிற்றோடையில் அமிழும் பாக்கியம் அடியனுக்கு கிட்டியது. அடியனுடைய பூர்வ ஜென்ம சுகிருதம்தான். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.